வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் ஒரு சிறப்பு நேர்காணல். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்னியூர் சிவா அவர்களை நாம் சந்திக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இடைத்தேர்தல் மூலமாக ஒரு வாய்ப்பை நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று சட்டமன்ற பணியை ஆற்றிவிட்டு இன்றைக்கி வந்திருக்கீங்க. 2 ஆண்டு கால அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட போது என்ன உணர்ந்தீங்க? நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்ன வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவன். ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஒரு திமுக இளைஞரில் இருந்த என்ன ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே கடைகோடியில் இருக்கிற தொண்டனை கூட கண்டெடுக்கிற அடையாளம் பிடித்தவர் தான் இந்த திமுகவினுடைய தலைவர் தளபதி, எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் சொன்னோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது என்பது கட்சிக்கு நான் இருந்த விசுவாசத்தின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எனக்கு வழங்கினார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தால் தான் இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் 67,749 வாக்குகள் வித்தியாசத்திலே என்னால் வெற்றி பெற முடிந்தது. கிட்டத்தட்ட ஒரு சக்கர வியூகத்தை முறியடிச்சு வந்த மாதிரி வந்தீங்க நீங்கள். ஆமாம், எதிர்கட்சியே எங்களை எதிர்த்து போட்டியிடவில்லை. அதான். ஆனால் சொந்த மாவட்டத்தில் கட்சி நடத்தி கொண்டிருந்தவர்கள் எங்களை எதிர்த்து போட்டியிட்டார். ஆனால் அந்த ஒரு வெற்றி வாய்ப்புக்கு முன்பாக வெற்றி பெற்றால் என்னென்னலாம் அந்த தொகுதிக்கு செய்யணும்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் போட்டு வச்சுருந்துருப்பீங்களா? அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்களா? அதுக்கான துவக்க பணியில் எப்போ துவங்கினீங்க? சார், என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நாங்கள் 86, 87களில் இளைஞரணிகளை துவங்கினதுலேருந்தே ஒரு சாதாரணமாக சொன்னால் ஒரு வாசகர் குரலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கேட்டு எழுதுறது. எங்கள் பகுதியெல்லாம் ரொம்ப பின்தங்கிய பகுதி, வளர்ச்சி பெறாத பகுதி. தார் சாலைகள் ஒரு வழிச்சாலையாக தான் இருக்கும். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருக்காது. சைக்கிளில் தான் போகணும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் டவுன் பஸ் 3 நேரம் மட்டும்தான் வரும். ப்ரைவேட் பஸ் 2 பஸ் இருந்த காலகட்டம். ஆனால் அது ஒரு பிற்கா ஹெட் குவார்ட்டர், சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், கூட்டுறவு வங்கி, ஆர்ஐ ஆஃபீஸ், பூச்சி மருந்து கிடங்கு எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி ஊர்லேருந்து புறப்பட்டு ஒரு பொதுநல நோக்கோடு எங்கள் ஊருக்கு மேல்நிலை நீர்த்தேக்க அது வரலாம் நாங்கள் குளத்துலேருந்து தவளையில் தான் தண்ணி கொண்டு வந்தோம் குடிக்கிறதுக்கு. அதை எங்கள் பகுதியில் சொல்கிறது வடக்கை சொல்லுவாங்க நல் தண்ணி குளம் அப்படின்வாங்க. அந்த நல்ல தண்ணீர் என்ற இடத்துல போய் கை கால் அலம்புறதோ இல்லை வேறு எதுவும் செய்ய மாட்டேன். வேறு ஒரு குளம் இருக்குது குடிக்கிறதுக்கு மட்டும். அதை எடுத்துகிட்டு வர்றபோது அப்போல்லாம் மண்பானையில் வருவோம். சில இடத்துங்களில் பித்தளை தவளைகள் இருக்கும். அந்த தவளையை எடுத்துகிட்டு எத்தனையோ முறை நானே போட்டிருக்கேன். இப்போ நான் முதல் எழுதிய தினகரன் வாசகர் குரல் கடிதத்தில் வேண்டுகோள் எங்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வேண்டும்னு அப்படி புறப்பட்டோம். பிறகு 1900 என்ன வயசு இருக்குது சார்? எனக்கு அப்போல்லாம் ஒரு 16, 17 வயசு இருக்கும். அப்போயே ஊருக்கான ஒரு ஆமாம், எங்களை கட்சி நடக்கிற இடத்துல நாங்கள் இருந்தோம். எங்கள் பகுதியில் அந்த கட்சி அந்த 25 கிராமத்துக்கு நடக்கும். அது எங்கள் வீட்டு திண்ணையாக இருந்தாலும் சரி, இல்லை எங்கள் ஊரில் இருந்த கட்சி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அது நடக்கும். திமுக நோக்கி உங்களை எப்படி இழுத்து எப்படி? எங்கள் தாத்தா திமுக, எங்கள் அப்பா திமுக, தாத்தா காலத்து திமுக, பரபர திமுக. நாங்கள் அதில் வந்தோம். அது அப்படியே தொடர்ந்து 1989களில் மாண்புமிகு நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் எங்கள் தொகுதியுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரோடு அந்த சட்டமன்றத்தில் பார்த்தோம். என்னை நன்றாக முகம் தெரிந்து பெயர் சொல்கிற அளவுக்கு நான் அவருக்கு பரிச்சயமானவன். அந்த அளவுக்கு களப்பணி நாங்கள் எங்கள் பகுதியில் ஆற்றிருக்கிறோம். அதில் போனோம். அப்போ தான் எங்கள் ஊருக்கு எங்கள் விழுப்புரம் மாவட்டத்துடைய அமைச்சர், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபோது தான் அன்னியூருக்கு முதலாக ஆரம்ப சுகாதார நிலையம். அதே போல் கலைஞருடைய அமைச்சரவையில் கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த டாக்டர் சந்திரசேகரன். அவர் எங்கள் தொகுதியினுடைய 1967 வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் ஐயா ஏ கோவிந்தசாமி அவர்கள் வேளாண்மை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராகிற போது அவர் கால்நடை மருத்துவம் படித்தவர். அந்த பிரியத்தில் அன்னியூருக்கு ஒரு கால்நடை மருந்தகம் அப்படின்னு கொண்டு வர ஆரம்பித்தோம். அதில் ஒன்று ஒன்றா செய்கிறோம். அப்படி தான் 2006 இப்படி 96, 2001 சென்னைக்கு பேருந்து, கடலூருக்கு பேருந்து. பிறகு 2006, 11 ஆட்சி ஒரு வழிச்சாலையாக இருக்கிற நெடுஞ்சாலையை அன்றைய இளைஞரணியினுடைய மாநில துணைச் செயலாளர் அண்ணன் சாமிநாதன் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகிற போது அவர்கிட்ட சொல்லி இருவடித்தடமாக எம்டிஆர் ரோடு, மெயின் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, மாவட்டத்தின் முக்கிய சாலையாக அதை மாற்றி அதை பண்ணோம். பிறகு 2010 அந்த 89 வாங்கின ஆரம்ப சுகாதார நிலையத்தை அந்த பகுதிக்கு பெரிய இடம் இல்லையா? ஆமாம். அதில் நாங்கள் எதாக இருந்தாலும் ஒன்று பாண்டிச்சேரி ஜிப்மர் போகணும், இல்லை பாண்டிச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு போகணும், இல்லை கடலூர் போகணும். ஆனால் நம்பர் 1
மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற இடம் பாண்டிச்சேரி ஜிப்மர். ஆனால் அங்கே தமிழ்நாட்டுக்காரங்கன்னு கொஞ்சம் பாகுபாடு இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் 2010 அன்னியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை 30 படுக்கை கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக கொண்டு வந்தோம். இப்படி ஒன்று ஒன்றான்றது இந்த கட்சியில் இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கிறது, அப்புறம் ஒன்றிய செயலாளருக்கு போட்டிடுறது, அப்புறம் பொதுக்குழு உறுப்பினராக வர்றதுன்ற மாதிரி அந்த ஊரில் ஆண்கள் பிற்பட்டோர் நலத்துறையின் சார்பில் அன்றைய பிற்பட்டத்துறை அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இன்றைய வேளாண் துறை அமைச்சருடைய பரிந்துரையில் அன்னியூரில் ஆண்கள் அரசு விடுதி 2006-11 கழகத்துடைய முதன்மை செயலாளர் ஐயா நேரு அவர்கள் இருந்தபோது அதிகமான போக்குவரத்து வசதிகள், விழுப்புரம் டு செஞ்சி வழி அன்னியூர் அனந்தபுரம், இப்போ நிறைய கிராமங்கள் இருக்கிற இடம், நிறைய டிக்கெட் வெளியே போகிறது வர்றது, படிக்கிறதுக்கு முதல்ல தேவை நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே. அந்த வசதிகள் எல்லாத்தையும் சாலை அரசு பேருந்துக்கும் நட்டம் ஏற்படாத பிரமாதமாக அது அப்படியே வளர்ந்துட்டோம் நாங்கள். அந்த அடிப்படையில் எனக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எங்கள் கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் வெற்றி பெற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எல்லோரும் கடிதம் உங்களுக்கு 10 கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள், உங்கள் தொகுதிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு அவருக்கு வந்த உடனே அவர் என்ன ஆயிடுச்சு. நான் நந்தன் கால்வாய் பாசன விவசாயிகள் சங்க செயலாளர் 1989 இருக்கேன். அப்போ கேட்குறாரு. இப்போ நாங்கள் சொல்கிறோம் நந்தன் கால்வாய் திட்டம் ஒன்று வரணும், ஆனால் முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு காலேஜ் வேணும், அதனால் அன்னியூரில் ஒரு காலேஜ் எழுதுறீங்க, பிறகு நம்ம அந்த பனமலை ஏறி எழுதுகிறோம், இது நந்தன் கால்வாய் எழுதிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேம்பி அரசு சுகாதார நிலையத்தை 30 படுக்கை கொண்ட அரசு மருத்துவமனை, கல்பட்டில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், திருவாமாத்தூரில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு எதெல்லாம் அந்த தொகுதிக்குட்பட்ட எல்லைக்குள் இருக்குதோ அதெல்லாம் உட்காந்து நான் அவர் நிர்வாகிகள்லாம் கலந்து பேசி நாங்கள் எழுதி அதை கொடுத்தோம். நாம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவர் நோய்வாய்ப்பட்டு பிறகு இடைத்தேர்தல் நான் வந்தேன். என்னை ஆதரித்து ஒவ்வொரு இடமாக நம்முடைய வருங்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கிறான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, நீங்கள் முன்னாள் உறுப்பினர்கிட்டையும் சொல்லிட்டீங்க என்னென்ன தேவை இருக்குங்கிறது. ஸோ அந்த அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தான் உங்களுடைய அப்படி தான் எனக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் அவர் புகழேந்தி அண்ணன், அவர்கிட்ட நான் சொல்கிறேன் நம்ம விக்கிரவாண்டியில் ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸ் வைக்கணும்னா அப்படின்னா நீ என்ன வேணுமோ லெட்டர் கொடுத்துருவார் எனக்கு. நான் இங்கே அதை எந்த ஆஃபீஸில் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அந்த அதிகாரிகளை போய் ஃபாலோ பண்ணி அதை பண்ணிகிட்ருப்பேன். அப்படித்தான் அது சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமை. அன்னியூருக்கு ஃபயர் ஆஃபீஸ் வாங்க, அன்னியூரில் இருக்கிற தீயணைப்பு நிலையத்தை நான் முயற்சி எடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறத விட அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் லெட்டர் கொடுங்க வாங்கிட்டு நான் மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்தை நாடி உள்துறை மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற உள்துறை அதில் நாடி அதை வாங்கிட்டு நான் அப்பொழுது திருப்பூர் மாவட்டத்துடைய தெற்குனுடைய கழகத்துடைய தேர்தல் பணியாக இருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார் 5 தீயணைப்பு நிலையங்கள், அதில் 1 அன்னியூர்னு. இதுதான் கழகப்பணி, சமுதாய பணியும் கழகப்பணியும் எங்களை அப்படி தான் வளர்த்தாங்க. பாசறை கூட்டங்கள் ஆகட்டும், ஏதோ அன்னியூருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒட்டுமொத்த தொகுதிக்குமே சொல்கிறீங்க. இல்லை தொகுதியை எங்கெங்கெல்லாம் இருக்குதோன்னு. இப்போ அப்படி தான் நம்முடைய வருங்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கிற நம்முடைய துணை முதலமைச்சர் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தப்போ இந்த தொகுதியில் என்னென்ன அப்படின்னு வண்டியில் கேட்குறார். அப்போ எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை நண்பர் கௌதம் சிகாமணி அவர்களும் நானும் முதல்ல நந்தன் கால்வாய் வேணும். நந்தன் கால்வாய் ஏறத்தாழ 100 ஆண்டு கால கோரிக்கை. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இந்த நந்தன் கால்வாய் என்பது பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி எப்படி தென்பெண்ணையாறு உருவாச்சோ அந்த மாதிரி பெங்களூர் பகுதியில் பெய்கிற மழை கிருஷ்ணகிரி அணைக்கட்டில் சாத்தனூர் பகுதியில் காமராஜர் காலத்தில் அணை கட்டி பாண்டிச்சேரி வரையில் கலக்கிறது தான் தென்பெண்ணையாறு. இந்த தென்பெண்ணையாறு இல்லாமல் இந்த வடமேற்க பெய்கிற மழைகளில் எங்களுக்கு வர்றது நந்தன் கால்வாய் தண்ணி. அது நம்முடைய திருவண்ணாமலை ஒட்டி இருக்கிற சோக்குப்பம் ஏரியிலிருந்து ஒரு பெரிய வாய்க்கால், அது நிலத்தில் வானத்தை பார்த்து மழை பெய்து நிலத்தடி நீரெல்லாம் வழிஞ்சு வந்தால் எங்களுக்கு ஏரி மறுகால் பயந்து மறுகால் பயந்து வரும். நீங்கள் சர்ப்ளஸ்ன்னு நாங்கள் கழுங்கல் வழியாக ஒவ்வொரு ஏரியாக அதில் ஒரு 11 ஏரி, இதில் ஒரு 22 ஏரி. 11 ஏரி என்பது திருவண்ணாமலை மாவட்டம், 22 ஏரி என்பது விழுப்புரம் மாவட்டம். அப்புறம் பம்பை வாய்க்கால் போய் பம்பை வாய்க்கால்லேருந்து வழுதாவூர் வாய்க்கால் போய் வழுதாவூர் வாய்க்கால்லேருந்து உசூடு ஏரி போய் அப்படியே ஒரு பெரிய பரப்பில் இது இருக்கும். பொதுச் செயலாளர் மேலே சொல்கிறீங்களே கரெக்டாக. ஆமாம், அதை நான் அவ்வளோ டீப்பாக எனக்கு அது தெரியும். எத்தனை ஷெட்டர் இருக்குது, எத்தனை ஏரிகள் இருக்குது என்னன்றதை நான் 89லேருந்து இருக்கிறேன். இதில் இன்னொன்று சொல்கிறதுல
எந்த தவறும் கிடையாது. எங்கள் தொகுதியில் எதிர்க்கட்சிக்காரங்கள் வெற்றி பெற்றால் கூட அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கிட்ட வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. நான் போயே விளக்கம் சொல்லிட்டு வரும். பேசாத சட்டமன்ற உறுப்பினரே கிடையாது. 1952 முன்னாள் அமைச்சர் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் உழைவர் உழைப்பாளர் கட்சியில் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்து நந்தன் கால்வாய்னு பேசி ராஜாஜி வந்து அது நெறிஞ்சு முள்ளா இருக்குது அப்படின்னு பேசின காலத்தில் இருந்து இன்றைக்குத்தான் நிறைவேற்றப்பட்டு. இந்த நந்தன் கால்வாய் என்பது சோகுப்பம் ஏரியிலிருந்து பனமலை ஏரி வரையில் தான் நந்தன் கால்வாய். ஆனால் இப்போ செய்திருக்கிற திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிற திட்டம் என்னன்னா, தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மழைக்காலங்களில் பருவமழை காலங்களில் சாத்தனூர் அணைக்கட்டு, அதுக்கடுத்து திருக்கோயிலூர் அணைக்கட்டு, அதுக்கடுத்து ஏனாதிமங்கலம் அணைக்கட்டு, அதுக்கடுத்து தலவானூர் அணைக்கட்டு, அதுக்கடுத்து சொர்ணாவூர் அணைக்கட்டு. இந்த சொர்ணாவூரை கடந்த ஆண்டுக்கு 1.5 2 டிஎம்சி தண்ணீர் பாண்டிச்சேரியுடைய வங்கார விரிகுடா கடலில் கலக்கிறது. அந்த தண்ணீரை கடலில் கலந்து வீணாகிற தண்ணீரை அப்படியே வடமேற்காக 23 கிலோமீட்டர் செங்கம் தாலுக்கா, தண்டராம்பட்டு தாலுக்கா, திருவண்ணாமலை தாலுக்கா, சாத்தனூர் அணையின் இடதுபுறத்தில் உபரியாகிற நீரை கடலில் கலக்காமல் ஒரு ஊட்டு கால்வாய் அமைத்து அதை கொண்டு வந்து சோகுப்பம் ஏரியில் இணைக்கிறது. அதற்குண்டான நில எடுப்புகளுக்காகத்தான் இப்போது 42,69,00,000 ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 28 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரத்திற்கு வருகை தந்து அதை சொல்லியாகணும். யாருமே கேட்காமல் சமுதாயத்துக்காக இடஒதுக்கீடு பெற்ற போராளிகளுக்காக நினைவு மண்டபத்தை நாங்கள் 2019 தேர்தல் பிரச்சாரங்களை எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் மாண்புமிகு முதலமைச்சர். அப்போ சொன்னார், கோவிந்தசாமி அவர்களுக்கு நினைவு மண்டபம் அமைப்போம், சமூக நீதி போராளிகளுக்கு நினைவு மண்டபம் அமைப்போம்னு சொன்னார். அந்த மாதிரி சொன்னதை செய்து காட்டியவர் மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். உங்கள் தொகுதியை தாண்டும் போது அதுதானே கண்ணில் படுது. எங்கள் தொகுதி எண்டு அதுதான் தொடக்கம். அதான் அதனால் அதை அந்த இடத்துல வச்சுருக்குறோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த நினைவகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு அங்கே உண்டு. ஒரு நூலகம் இருக்குது. அந்த நூலகத்தில் அரசு போட்டி தேர்வுகள் எழுதக்கூடியதற்கு நான் சில அரசு அதிகாரியுடைய ஆலோசனை பெற்று ஒரு புத்தகம் கூட இல்லாமல் ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாய்க்கு சொந்த செலவில் புத்தகத்தை வாங்கி போட்டித் தேர்வு குரூப் 1 UPSC எல்லாமே அது வச்சு அந்த 21 பேர் எதற்காக உயிரை இழந்தார்களோ அந்த சமூக மேம்பாட்டுக்கு அதை செஞ்சுருக்கேன். அதே போல் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி அவருடைய மகன் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு டிவி வாங்கி கொடுத்து ஆன்லைன்லேருந்து JSR அகாடமிலேருந்து கிளாஸ் நடக்குது. குளிர்சாதனம் செய்யப்பட்ட வசதி செய்யப்பட்ட இடம், நாற்காலில் ஏறத்தாழ குறைந்தபட்சம் ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு அந்த இடத்துல சேர்ந்துருக்கிறோம். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அமைதியான சூழ்நிலையில் படிக்கிறவர்கள் படிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அந்த நிகழ்ச்சியில் தான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்தார். ஏறத்தாழ 9 அறிவிப்புகளை அறிவித்தார். அதில் முதல் அறிவிப்பு இந்த நந்தன் கால்வாய், 2வது அறிவிப்பு விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டம், விழுப்புரம் தொகுதியில் தொடங்கி விக்கிரவாண்டி தொகுதியில் வரக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டம். 3வது விக்கிரவாண்டி பேரூராட்சியில் கக்கன் நகர் பகுதியில் ஒரு சமுதாய கூடம். இதெல்லாம் உங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இந்த 9 அறிவிப்பு தேர்தல் அறிக்கையில் இருந்து தான் தலைவர் அதில் அறிவிக்கிறார். ஓகே. அதற்கு அடுத்து திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் சன்னதியில் அறநிலைத்துறையின் சார்பில் ஒரு சமையலறை மற்றும் உணவு கூடத்துடன் திருமண மண்டபம். அது மாதிரி 5 அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு விழாவில் அறிவித்தார். இந்த 5மே இப்போ செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இறுதியாக கடந்த 29ஆம் தேதி ஜனவரி 29ஆம் தேதி அந்த நந்தன் கால்வாய்க்காக 42,69,00,000 ரூபாய் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதற்குண்டான இடங்கள், அந்த சர்வே நம்பர், அதில் தனியார் நிலம் எவ்வளவு, அரசு புறம்போக்கு எவ்வளவு, வனத்துறையிடம் நேற்றை கூட மதியம் சட்டமன்றம் முடிந்தவுடன் வனத்துறை செயலாளரை சந்தித்து வனத்துறை செயலாளரிடத்தில் அந்த வேண்டுகோள் விடுத்துவிட்டு வனத்துறை செயலாளருக்கு மிகவும் பழக்கப்பட்ட நெருக்கமான எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு IAS அதிகாரியை சந்தித்து அவரிடத்தில் ஒரு பரிந்துரை பண்ண சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். இப்படி தொடர் முயற்சிகளுடைய விளைவு தான் இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் சாதிக்கப்பட்டிருக்கிற கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி கலை அறிவியல் கல்லூரி. இன்றைக்கு இப்போ உங்களை சந்திக்க வருவதற்கு 10 நிமிடம் காலதாமதமானதுக்கு என்ன காரணம்னா, அதற்கு நிரந்தர கட்டிடத்துக்கு 18 கோடி ரூபாய்க்கு அரசாணை பெற்றுவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன சொன்னோம்,
இடைத்தேர்தல் வாக்குறுதிகளை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் வருங்கால தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரோ சொல்லாத ஒன்றை செய்திருக்கிறோம். நாங்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு எந்த தேர்தல் அறிக்கையிலும் எனக்கு முன்னால் இருந்த அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்களோ அல்லது நானோ அல்லது எனக்காக ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்த நம்முடைய அமைச்சர் பெருமக்களோ சட்டமன்ற உறுப்பினர் யாருமே சொல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தி எங்கள் அண்ணன் வணிக வரித்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் மூர்த்திக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவர் தான் அந்த ஊரை பார்த்தார். மண்டகப்பட்டுன்னு ஒரு இடம், அந்த இடத்துல 5.5 ஏக்கர் அரசு புறம்போக்கு இருந்தது. அதை இன்றைக்கு சிட்போவாக்க அரசாணை போடப்பட்டு இன்றைக்கு போர்டெல்லாம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த ஊரில் அவ்வளோ ஓட்டு கம்மி, குறைவான ஓட்டு தொகுதியிலே எங்கன்னா அந்த மண்டகப்பட்டுன்ற ஊர் தான். ஆனால் ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போடலைங்கிற அந்த பாகுபாடே கிடையாது. அப்படின்னு பார்த்தா அந்நியூர்லேயே ஓட்டு கம்மியாகும் திமுகவுக்கு. அது சொல்கிறதுல ஒன்றும் எனக்கு வெக்கம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்கல்ல, அந்த பகுதியை கூட விட்டுருப்போம். போடாத எந்த ஊரையும் நாங்கள் விட்டதில்லை. சுதந்திரம் அடைஞ்சு 2 பகுதிகளில் பஸ்ஸே இல்லை. கடந்த ஆட்சியில் விழுப்புரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை பிரித்து விக்கிரவாண்டி அப்படின்னு கொண்டு வராங்க. எந்த விதமான போக்குவரத்தும் கிடையாது. அன்னியூர் பிற்காவிலேருந்து கிட்டத்தட்ட 30 கிராமங்கள் 40 கிராமங்கள் போகணும், நேரடி பஸ்ஸே கிடையாது. திருக்குணம் கக்கன் நகர்னு ஒரு இடத்தை கண்டுபிடிச்சி அங்கேருந்து விக்கிரவாண்டி தாலுகா ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு பேருந்து ஏற்பாடு பண்ணுறோம். அதே போல் துறவித்தாங்கல்னு சுதந்திரம் அடைந்து பேருந்தே இல்லை. அது நம்ம பகுதிக்கு ஆதரவாக இருக்கிற ஊர். அந்த வீரமூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் நான் சின்னஞ்சிறுவனாக இருந்தபோது அந்த ஊரினுடைய மிராஜ்தார் எங்கள் அண்ணன் ராமநாத உடையார்னு, அவர் கலைஞர் தலைமையில் இனதிரி மங்கலம்னு பண்ருட்டிக்கு பக்கத்தில் தண்டபாணி உடையாருடைய பொண்ணை கலைஞர் தலைமையில் திருமணம் பண்ணார். அவருடைய ஊர். அந்த அண்ணி பேர் கண்ணகி. அவங்க என்கிட்ட தம்பி நீ எம்எல்ஏ ஆகிட்ட பஸ் ஓட்டலையான்னாங்க. அந்த பஸ்ஸை ஓட்டணும்னா 35 கிலோமீட்டரு நான் ஆப்ரேஷன் சர்வீஸில் தான் ஓட்ட முடியும். ஸோ அதை துறவித்தாங்களை கண்டுபிடிச்சி அதை ஓட்டணும். இந்த சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அத்தியூர்னு ஒரு ஊர்லேருந்து மேல்மலைன்னு ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் ஓட்டணும். அந்த அத்தியூரில் ஓட்டு எங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். 1989ஆம் ஆண்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வாக்களித்தவர்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ, தொண்டன் அவ்வழி அரசன் எவ்வழியோ குடிகள் அவ்வழி. அந்த ஊரில் வச்சேன் ஒரே ஒரு ஓட்டு தான் சார் 89 அந்த அத்தியூர் திருக்கையில். அந்த அத்தியூர் திருக்கை நான் எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. டி நகர் எம்எல்ஏ அண்ணா அன்பழகம் ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர். அந்த ஒரு ஓட்டு போட்ட ஊருக்கு ஐயா துரைமுருகன் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை மின்சாரத்துறை அமைச்சரப்ப அந்த ஊரில் கூட்டம் நடத்தணும். எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க தான். ஆனால் மற்றதுக்கு சரியாக இருக்கும், ஓட்டுன்னா சரியாக இருக்க மாட்டான். ஆனாலும் அந்த ஊருக்கு போனேன், கொடுத்தாங்க. இப்போ ஒரு கோரிக்கை கொடுத்தாங்க, நேற்று அதை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கேன். என்னென்னா அந்த அத்தியூர் திருக்கையிலிருந்து கர்ப்பிணிகள் தாய்மார்கள்லாம் வைத்தியம் பண்ணால் அவங்க மேற்கு இருக்கிற பழைய கருவாட்சிக்கு பஸ் வசதி இல்லாத ஊருக்கு போகணும். ஆனால் அவங்க தெற்கு இருக்கிற கெடார் மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் வேணும்னு கேட்டாங்க. அரசு செயலாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு செயலாளர் செந்தில்குமார் ஐஏஎஸை பார்த்து கொடுத்து அதை அவர் டிபிஏ டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அமைச்சு டிடிக்கு போய் அவங்க பிஎம்ஓக்கு போயிட்டு அங்கேருந்து எனக்கு நேற்று நைட்டு ஃபோன் வந்துச்சு. எந்த ஒரு பேப்பரையும் சார் ஒரு ஓட்டு போட்ட ஊருக்கு ஒரு ஓட்டு போட்ட ஊர் 89 இப்போ போடுறாங்க கொஞ்சம். இப்போயும் எனக்கு குறைவான ஓட்டு. எங்கள் ஊர்லேருந்து 3 கிலோமீட்டர். எனக்கு நிறைய சொந்தக்காரர் இருக்கிற ஊர். எங்கள் அண்ணன் செய்யார் எம்எல்ஏ ஜோதி தான் அந்த ஊரில் தேர்தல் பணி ஆற்றினார். அது வேறு சார். நீங்கள் அதான் சொன்னேன், நந்தன்கால்வாய் பற்றி ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வா சிவா கிட்டன்னு ஏடிஎம்கே எம்எல்ஏவாக இருந்த சாவித்திரி அம்மாள் கேட்டாலும் சரி, கோதண்டராமன் கேட்டாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தார் எங்கள் பக்கத்து ஊருக்கார் பெரியவர், பெரிய லாயர். அவர் ஆர்ஆர்னு சொல்லுவோம் நாங்கள், ராமூர்த்தி எம்எல்ஏ. அவர் கேட்டார், நானே வீட்டுக்கு போய் கொடுத்தேன். அவர் சொன்னால் ஏப்பா அப்படி பேப்பராக வச்சுருங்க, ஒரு புக்கை ஆவணப்படுத்துங்கன்னாரு. உடனே நண்பர் ஒருத்தர் பத்திரிகையார் தான், அவர் செங்குட்டுவன் என் ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு. அவர் வச்சு ஒரு புக்கு ரெடி பண்ணோம். இது மாதிரி அதில் நமக்கு இது விவசாயம், நமக்கு இது மக்கள் பணி, நமக்கு எந்த ஒரு பேப்பரையும் வாங்கிட்டு நான் அதை ஒரு சாதாரண பேப்பராக நினச்சதே இல்லை. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக சாலை போக்குவரத்தில் பார்க்கும்போது உங்கள் தொகுதியை கடந்து தான் தலைநகரத்துக்கு வரணும். உங்கள் தொகுதியினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்களேன். ஒரு வரலாற்று ரீதியான அதுக்கான ஒரு இது இருக்கு பின்னணி. எங்களுக்கு வரலாற்று ரீதியான பின்னணின்னா நாங்கள் பூரா விவசாயம் தான். எங்கிட்ட இருக்கிறது முண்டியம்பாக்கம் சக்கரை ஆலையை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது.
அதற்கு கரும்பு விவசாயம் பண்ண முடியும். கரும்பு விவசாயம் பண்ண முடியும். விவசாயத்தை தவிர வேறு வழியே கிடையாது. நம்முடைய முன்னாள் அமைச்சர் கழகத்துறை துணை பொதுச் பொன்முடி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர்றார். அது இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்குது. நீங்கள் திண்டிவனம் டோல்கேட் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து தொழுதூர் டோல்கேட் வரை எந்த விபத்து நடந்தாலும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தான் வரணும். என்னை பொறுத்த வரையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இவன் செய்வான்னு எங்கள் தலைவர் நம்பி இந்த பணியை என்கிட்ட கொடுத்தார். நிறைவாக செய்ததாக இந்த 19 மாதத்தில் நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நரம்பு நிபுணர் கிடையாது, நரம்பு அறுவை சிகிச்சை நிபுணர் கிடையாது. நான் 2 நாள் சென்னையிலிருந்து அதற்குண்டான உத்தரவை பெற்றுக்கொண்டு தான் நான் முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு போனேன். அதே போல் டயாலிசிஸ் பிரிவு ஒன்று இருந்தது. அந்த டயாலிசிஸ் பிரிவை போய் நான் பார்க்குற போது எதற்கு ஒரு கட்டடங்கள், இது என்ன சார் நான் ஆரம்பம் கேட்குறேன், இது காத்திருப்போர் கூடம் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சார் என்ற, இல்லை டயாலிசிஸ் பண்ணுற வர அட்டெண்டர்லாம் இங்கே வெயிட் பண்ணாங்க. அப்போ வெளியே இருக்கிற காத்திருப்போர் கூடம் எதுக்கு என்று புகழேந்தன் கேட்டிருக்காரு, ரவிக்குமார் எம்பி கேட்டிருக்காரு, அது எதுக்கு சார், இல்லை அங்கே இருக்கிறவங்க இருப்பாங்கிறது. இல்லை சார், இங்கே ஒரு நாளைக்கு ஒரு மிஷினுக்கு எவ்வளோ போடுறீங்கன்னு 3 பேர் போடுறோன்னு. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ போடலான்னு 10 பேர் போடணும், 10 மிஷின் போடலான்னு. அப்போ 30 பேர் செய்யலாமா? அப்போ ஏன் சார் இது அவங்க வெயிட் பண்ணுறவங்க போய் வெளியே வெயிட் பண்ணிட்டோம். இல்லை சார், இது பர்மிஷன். உடனடியாக நான் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் கடிதம், முதலமைச்சர் அலுவலகத்துக்கு ஒரு வேண்டுகோள் கடிதம், நேராக செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி எங்கள் ஊரில் அடிஷ்னல் கலெக்டராக இருந்தவர், அவரை பார்த்து அவர் உடனடியாக நம்முடைய அருண் தம்புராஜ் ஐஏஎஸ்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி உடனடியாக அங்கே இருக்கிற டீனு ஆரம்பம்லாம் செய்து அதை நானே திறந்து வச்சேன். இப்படி எனக்கு ஒரு மனநிறைவை கொடுக்குற அந்த ஒரு வேலைகள். அதை விட நான் ஒரு கிராமத்திலேருந்து படித்தேன். எங்களுக்கு அரசு ஆரம்ப பள்ளியில் நடுநிலைப் பள்ளிகள் 28. இந்த 28 பள்ளிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளில் மாநகராட்சி நீங்களாக கிராமப்புறத்தில் இருக்கிற தொகுதியில் 100% 100% ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கிற ஒரே தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி. எப்படின்னா, பவர் ஃபின் கார்பரேஷன் அதனுடைய CSR ஃபண்டில் நான் மனு கொடுத்து மாண்புமிகு தமிழகத்துடைய நிதித்துறை செயலாளர் ஐயா உதயசித்திரன் ஐஏஎஸ் அவர்கள் அனுமதித்து 28 ஸ்கூல்லையும் இன்றைக்கு CSR ஃபண்டில் ஸ்மார்ட் கிளாஸ் கிராமப்புறத்துங்களில் இருக்குது. ஏன்னா மருத்துவம் கல்வி தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஒரு கனவு. அதை செய்கிறேன். அதுக்கடுத்து எனக்கு 26 மேல்நிலைப் பள்ளிகள் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது. அதில் அந்த தேர்வை வெல்வோம் மினிமம் மெட்டீரியல் அந்த புத்தகங்களை 2800 பேர் கொடுத்தோம். முதல் முறை 10ஆம் வகுப்பு மாணவர் இல்லை 12ஆம் வகுப்பு மாணவர் அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நான் செய்யல, இது அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அடித்த இடத்துலேருந்து அடித்து வாங்கி கொடுக்குறோன்னா. உடனே எனக்கு பிள்ளைகளே ஃபோன் பண்ணுறாங்க, பண்ணி நீங்கள் 10க்கும் கொடுங்கன்றாங்க. இதுக்குள்ளே 2 மேல்நிலைப் பள்ளிகள் நான் வாங்கிடுறேன் இந்த ஆண்டு. ஒன்று அரசு மேல்நிலைப்பள்ளி மேல்கரணை, இன்னொன்று கஞ்சனூர். ஸோ 28 மேல்நிலைப் பள்ளிகள். அந்த மேல்நிலைப் பள்ளிக்கு 2வது முறையாக இதை ஒவ்வொரு இடமா வழங்கிட்டு வந்தோம். பிறகு 26 உயர்நிலைப் பள்ளிகள். அந்த 26 உயர்நிலைப் பள்ளிகளுக்கு இந்த வருஷம் நான் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு உயர்நிலை நடுநிலைப் பள்ளி தான் உயர்நிலைப் பள்ளியாக கொடுத்தாங்க. அதுவும் என் தொகுதியில் கோழிப்பட்டுன்ற ஊர். இப்போ அவங்களுக்கும் 9வது தான் வந்திருக்கு, 10வது வரல. அதனால் அந்த 26 பள்ளிகளுக்கு இருக்கிற அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த தேர்வை வெல்வோம் என்ற மினிமம் மெட்டீரியல் நல்ல அது பெரிய ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்லேருந்து தயார் பண்ணதை அதை கொடுத்துருக்குறோம். அதை பார்க்குற ஆசிரியர்கள், CO, DO சென்னை வரைக்கும் அந்த செய்தி வந்தது. இதெல்லாம் தான் எனக்கு திருப்தியான வேலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேலே இந்த 19 மாதத்தில் கிராமப்புற சாலைகளை நான் புதுப்பிச்சு கொடுத்துருக்கேன். குறுகிய காலத்தில் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திருக்கீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நிறைவான ஒரு மனநிறைவோடு பேசுகிறீங்க. நான் எனக்கு கொடுத்த பணியை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்லி இந்த தேர்தலை மக்களை சந்திக்க போகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சாதனையெல்லாம் சொல்கிறது, எல்லாமே இந்த ஆட்சியில் சாதனைகள் தான். 60 மாதமும் சட்டமன்றத்தில் தலைவர் பேசினதை பார்த்தீங்கன்னா அவருடைய முதிர்ச்சியானது
இதை காங்கிரஸ் கட்சி தலைவர் சொன்னார். இந்த அவையில் நேரு பேர் கொண்டவர் இருக்காங்க, காந்தி பேர் கொண்டவங்க இருக்காங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் வரலாறில் படித்து தானே வந்தோம். அப்படியே கண்ணை மூடிட்டு தலைவர் கேசுகிறப்ப பேசினா கலைஞர் இருந்து எப்படி பேசுவார் அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்க கேட்க கொடுத்து வைக்கல. நீ அவ்வளோ அவர்களுக்கு நன்றியை சொல்லி நீங்கள் என்னைக்கு எதை சொல்லலை, மக்கள் பேச 13ஆம் தேதி காலையில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அன்னியூரில் இருந்த திமுக அலுவலகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காணொலியில் திறந்து வச்சார். ஆமாம், அங்கே ஒரு கூரை கட்டடத்தில் நான் முரசொலி படித்தேன். பெரிய படிப்புகள்லாம் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 80s ஒரு பெரிய படிப்புகள்லாம் இல்லை. அது ஒரு கூரை கட்டை, அங்கே ஒரு தினகரன் பேப்பர், ஒரு முரசொலி பேப்பர். அந்த முரசொலி பேப்பரில் உடன்பிறப்பே என்ற கடிதத்தை படிச்சுட்டு வேறு என்ன திருப்பணும்னா பேராசிரியர் பேச்சு இருக்கும், ஐயா துறைமுருகன் பேச்சு இருக்கும், விடுதலை விரும்பி பேச்சு இருக்கும். ஒரு நாளைக்கு எது எது படிக்க முடியாது படிச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போய் அப்புறம் சாயந்தரம் வரும்போது வந்து தினகரன் பேப்பர் படிக்கிறது. அப்படி தான் நாங்கள் இந்த கட்சியில் வளர்ந்தோம். அதை வந்து இன்றைக்கி 2 மாடி, ஒரு மாடியில் கீழே அலுவலகம், மேலே குளிர்சாதனம் செய்யப்பட்ட லைப்ரரி திறக்கிறோம். அன்றைக்கி காலையில் நான் பரபரப்பாக இருக்கேன். திடீர்னு காரில் வந்துக்கிட்டு இருக்கேன். 7:30 மணிக்கெல்லாம் நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். ஒரு சிறுவாலை கடந்து வரேன். பொம்பளைங்கன்னா சிரிச்சின்னு டாட்டா காமி. நான் வந்து உங்களுக்கே தெரியாது, தெரில சார் எதுக்கு சிரிக்கிறேன். அதில் ஒன்றும் எனக்கு தெரிலன்றதுல எனக்கு வெக்கமே இல்லை. நான் காரில் எப்பயும் போகிறோம், நம்ம போகிறோம், ஏதோ டாட்டா காட்டுறாங்க, நான் போயிட்டேன். டாட்டா காட்டுறாங்க, நம்ம ஊருக்கார பையன் ஃபங்க்ஷன் வச்சுருக்குமா அதுக்குன்னு நான் வந்து எல்லாத்தையும் நெறிப்படுத்திகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியை சேர்லாம் எடுத்து போட்டால் திடீர்னு ஃபோன் வருது. கீழே இருக்கிறோம், ஃபோனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னன்ற சரி எல்லாருக்கும் 5000 போட்டாங்க, எல்லோரும் வந்துச்சு. அதான் நான் அப்படின்றேன். அடுத்த 10 நிமிஷத்தில் பெண்கள்லாம் வந்து உட்காடுறாங்க. எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் என்ன ஒரு மகிழ்ச்சி. எந்த திட்டத்தை நீங்கள் விட்டுருவீங்க? விடியல் பயணம் முத கையெழுத்து போட்டார், அதை விட்டுருவீங்களா? இல்லை இல்லம் தேடி கல்வியை விட்டுருவீங்களா? அல்லது நலன் காக்கும் ஸ்டாலினை விட்டுருவீங்களா? தாய்மானரை விட்டுருவீங்களா? அன்பு கரத்தை விட்டுருவீங்களா? தமிழ் பெண்களை விடுவீங்களா? தமிழ் புதல்வனை விடுவீங்களா? எல்லாமே வந்து எந்த திட்டம், பிள்ளைகள் வந்து எந்த கட்சியை சார்ந்தவளை கூட இருக்கட்டும். இப்போ நான் கொடுத்த புக்கு மாண்புமிகு முதலமைச்சர் படம் இருக்குது, மாண்புமிகு துணை முதலமைச்சர் படம் இருக்குது, எல்லோரும் வச்சுட்டு தான் படிச்சுட்டேன். கட்சி பார்த்துலாம் கொடுக்கலையே. அதே தான் அவர் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, விடுபட்டவர்களுக்கு திரும்ப 2வது முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. அதே போல் முதியோர் உதவித்தொகையில் விடுபட்டதை கடந்த 4ஆம் தேதி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ற திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களுக்கு நடவடிக்கைகள் தான் வந்து திண்டிவனத்தில் துவக்கி வச்சார். எதில் குறை இருக்கு? எதையுமே குறை சொல்ல முடியாத எதிர்கட்சிகள், எதிலையுமே திருப்தி அடையாத எங்கூர் கட்சி தலைவர்கள், அவங்க வேணால் அதை குறை சொல்லலாம். எங்கூர் கட்சி தலைவர் யாரை சொல்கிறோம்? அன்புமணியை சொல்கிறோம். நாட்டில் வந்து அவர் கூட்டணி வச்சிருக்கிற முதலமைச்சர் ஏதோ கடனே வாங்காத மாதிரியும், இந்த கடன் வந்து இப்போது தமிழகத்தை விஞ்சி இருக்குதுன்னு அவருக்கு தான் புள்ளி விவரங்கள் தெரிஞ்ச மாதிரியும், அவர் மத்திய மந்திரி இருந்தப்போ கடன் வாங்கலையா? உலக வங்கியில் கடமே வாங்கலையா மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம்? நிறைய வாங்கினாங்க. அப்புறம் அவர் மாமியா உடைச்சா மண்கொடம், மருமக உடைச்சா பொன்கொடன்னு பேசுகிறாள் அவர். அதனால் நம்முடைய சமுதாய பணிகள், நம்முடைய திட்டங்கள் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய திட்டங்கள். இதை வந்து மனசாட்சி உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரன் பிள்ளையாக இருந்தாலும் நான் முதல்ல திட்டத்தில் சேர போகிறேன் தானே சார் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஈவெண்ட் பார்த்தோம், சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் அதில் கட்சியா? யாருக்கு திறமை இருக்கிறதா இந்த மாணவர்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்த, எல்லோரும் அவர்களுக்கு பிள்ளைகள் தான். மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்தவரையில் எல்லோரும் அவர்கள் வீட்டு தம்பிகள் தான். மாண்புமிகு துணை முதலமைச்சரை பொறுத்தவரையில் சாதனைகளை வந்து சொல்றதுக்கு நேரம் பத்தணும். அது நமக்கு இருக்கிற பிரச்சாரத்தை டயத்தில் பெருமையோட வந்து மக்களை சந்திக்க போறீங்க. டெஃபினட்டா. அதாவது இந்த மாதிரி முதலமைச்சருக்கு ஓட்டு, முதலமைச்சர் ஆக்குங்கன்னு ஓட்டு கேட்டு தான் நம்ம வீதிக்கு போகிறோம். நம்ம இப்போ வந்து பெருமையோடுன்னா நம்ம தற்பெருமையோடு இல்லை, செய்த சாதனைகளை சொல்லி. இந்த நிகழ்ச்சியின் ஒரு இறுதியான ஒரு கேள்வி, ஒரு 16 வயது நிரம்பிய ஒரு மாணவனாக நீங்கள் வந்து திமுகவை பின்பற்றி வந்திருக்கீங்க. இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்திருக்கீங்க. இது மற்றவர்களுக்கு, மற்ற இளம் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அதனால தான் நான் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா, கட்சி, இந்த கட்சியில் வந்து நம்ம சரியாக இருக்கிறோம், நம்முடைய செயல்பாடு சரியாக இருக்குது, நம்முடைய சமுதாய பணி. அது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இடையில் ஒரு குறுக்க சொல்கிறேன், அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியும். சொல்லுங்கள். 2019ஆம் ஆண்டு ஒரு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் வருது.
அப்போ சைதாப்பேட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன். நான் 1996ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கியில் தலைவராக இருந்தபோது எனக்கு வயது 25. ஆனால் 27 ஊராட்சிகளுக்கு அது வங்கி, விவசாய வங்கி. அந்த 27 கிராமத்துக்கும் அண்ணன் சக்கர சுப்பிரமணிய அண்ணனோட மாசுவோட நான் போயிருக்கேன். நான் இருந்தது 96 2001, நாங்கள் போகிறது 2019. அன்னைக்கு அனைத்து கட்சியை சார்ந்த விவசாயிகளும் அந்தந்த கிராமத்தில் என்னை எப்படி வரவேற்றார்கள், எனக்கு என்ன மரியாதைன்றதை அவர் கண்கூடாக பார்த்தார். அதை தான் நான் சொல்லுவேன். யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காமல் விவசாயிகள்கிட்டையோ கட்சிக்காரங்கிட்டையோ நம்ம பணியை செய்தால் நமக்கு நாமளே வரும். நான் சாமி கும்பிடுவேன். ஆனால் சரஸ்வதி சபதத்தில் அம்பிகாபதிக்கு மாலை போட்ட மாதிரி மாலை போடுன்னு எதிர்பார்த்தா நடக்காது. நாம் உண்டான வேலையை நம்ம செய்யணும். அந்த அடிப்படையில் தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றுக்கொண்டு நான் இருந்ததுக்கு பின்னாடி நம்முடைய வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 இருக்கணும். அதில் ஒருத்தர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சுந்தர், இன்னொருத்தர் சேலம் மாவட்டம் அண்ணன் பனமரத்துப்பட்டு ராஜா, 2 பேர் இருக்காங்க. அதில் அமைச்சர் ஆகிடுறாங்க. அமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி அதில் உறுப்பினராக இருக்க முடியாது. அதுலேருந்து அவர் விடுவிச்சிக்க சொல்லி அவர் லெட்டர் எழுதுகிறார். அந்த காலி பணியிடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். கிட்டத்தட்ட இன்றைக்கி கள்ளக்குறிச்சி பகுதியில் ஒரு சமுதாய கூடம் கட்டிருக்கிறோம். இன்றைக்கி திருக்கழுக்குன்றம், சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், இந்த இடத்தெல்லாம் இன்றைக்கு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையத்தை அந்த வன்னியர் பொது சொத்து நலவாரியத்துடைய தலைவராக ரிட்டையர்டு IAS ஜெயராமன் அந்தந்த பகுதிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஒவ்வொரு உறுப்பினர், காஞ்சிபுரம் குமார், பன்ருட்டி ஆனந்தி, பெரம்பலூர் மகாதேவி, ராணிப்பேட்டை நரசிம்மன், கள்ளக்குறிச்சி அஸ்வின் அப்படின்னு ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு ஆளை போட்டு இந்த சமுதாய பணிகள், அந்த சொத்துக்கெல்லாம் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த வேலை நடந்துன்னு சொல்லுங்கள். இப்படி ஒரு வாரியம் இருக்கிறதே ஒரு அதிகாரம் இருந்தாங்க, ஒரு அறை இருந்தது, போயிடுச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. என் கையில் இருக்குது எவிடன்ஸ். நான் அப்படியே நீங்கள் சொன்ன உடனே வந்துட்டேன். இல்லை உங்கள்கிட்ட ஃபோட்டோ காமிப்பேன். இன்றைக்கி இவ்வளவு சொத்துக்கள் மீட்கப்பட்டு இன்றைக்கு அதில் கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு சார் ஒரே ஒரு தான், நம்முடைய பணி என்பது நம்மளை நம்பி ஒப்படைக்கிறவருக்கு பெருமை சேர்க்கணுமே தவிர ஒரு எள்ளின் முனையளவு, அந்த முனையின் மூக்களவு, அந்த மூக்கின் கொள்ளளவு கூட நாம் தப்பாக நடத்தக்கூடாதுன்னு நாங்கள்லாம் இளைஞர்களை வளர்க்கப்பட்டோம். அப்படி இருக்கிறவங்க தான் இன்றைக்கி இளைஞர்களில் இருந்தவங்க அண்ணன் மாசு மந்திரி, அண்ணன் ஆவடி நாசர் மந்திரி, அண்ணன் சாமிநாதன், அண்ணன் சேலம் ராஜேந்திரன், இன்னும் சொல்ல போனால் வேளாண்மைத்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் MRK இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் காட்டுமன்னார் கோயிலில் 91 தலைவரை அழித்து ஒன்றிய இளைஞரணி சார்பால் முதல் நிதி தமிழ்நாட்டிலே கொடுத்தவர் அண்ணன் MRK தான். அவங்க அப்பா அப்போ மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார். சார் நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்கிறேன் சார், நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதுக்கு முன்னாடியும் சொல்லுவேன், இப்பயும் சொல்லுவேன், திமுகவில் உண்மையாகவும் தலைமைக்கு விசுவாசமாகவும் இருந்தால் உனக்கு பதவி தேடி வரும். நீ இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும், கட்சி தலைவருக்கு விசுவாசமாக இருக்கும். நான் அப்படி தான் இருந்தேன். என் அரசியல் வாழ்க்கையில் நான் எவ்வளவு இன்றைக்கு சந்தோஷமாக இருந்துக்கிறேனோ, கடந்த காலங்களில் நான் எவ்வளவோ வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். ஆனால் ஒன்று, நான் எப்பொழுதும் தளபதி MK ஸ்டாலின் வழி நல்வழி, அதுவே இன்றும் என் வழி நிறணும். அதை தான் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லும். நீங்கள் கட்சியை நல்லா பண்ணுங்கள். ஒரு பிரச்சார இயக்கமாக அதில் ஒன்றை முன்னிலைப்படுத்திக்காமல் தலைவரை முன்னிலைப்படுத்தி நம்ம பேர் இருக்கலாம், நம்மளை ஒரு பதாகை வைக்கிறதுலையோ ஒரு ரீல்ஸ் போடுறதுலையோ அப்படி இல்லாமல் நீங்கள் அதை எந்த அளவுக்கு போய் செல்கிற அளவுக்கு. இப்போ நான் சொல்கிறேன்ல, எங்கள் ஊரில் நான் இதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எதையும் கொண்டு வரலன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ என் கையில் அரசாணை இருக்குது, கட்டடம், இன்றைக்கி தேதி. அதை மாதிரி நம்முடைய இளைஞர்கள், எனக்கு இருந்த முன்னோர்கள் அப்படி, நான் கற்றுக்கின்ற அப்படி, அதை தான் நான் எங்கள் தொகுதியிலேயோ எங்கள் மாவட்டத்திலேயோ நான் சொல்லுவேன். அதே மாதிரி எங்கள் பகுதியில் இருந்த எத்தனையோ பேரை அண்ணன் மாவட்ட செயலாளராக அண்ணன்
துணை பொதுச்செயலாளர் பொன்முடி அவர்கள் இருந்தபோது இளைஞர்களை உருவாக்கினார். எத்தனையோ பேர் அவர் வந்து ஆளாக்கினார். அது மாதிரி இன்றைக்கு அது அரசியலில் வேறு மாதிரியாக கூட இருக்கலாம். ஆனால் அவரை மாதிரி அதை பார்த்து செய்யக்கூடிய அளவிற்கு பல பேர் இந்த மாவட்டத்தில் இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிற எல்லாரையும் பார்த்திங்கன்னா தாமு அன்பரசன்னா இளைஞரனில் இருந்தவர். அதனால் நம்ம வேலையை நம்ம செஞ்சோம்னா கட்சி நமக்கு உண்டானதை செய்கின்றது தான் நான் இப்போ இருக்கிற இளைஞரணி தம்பிமார்களுக்கு தெரிவிக்கிற பணிவான வேண்டுகோள். உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்கும் நன்றி ஐயா. களம் நோக்கி செல்றீங்க, வெற்றியோடு வாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.